இன்னைக்கு நம்ம இது பண்ணலாம். என்னது கருவாடு குழம்பு. ஓகேவா? கருவாடு குழம்புக்கு என்ன தேவை? ஒரு பாக்கெட் கருவாடு தான் வாங்கினது. ஓகேவா? ஸோ அப்போ இதில் வந்து ஒரு 2, 3, 4 இது தான் இருக்குது. இந்த அளவுக்கு ஒரு வெங்காயம், ஒரு 4 பூண்டு வந்து பெரிய பூண்டு. அதனால இது வந்து பாதியாக இது பண்ணியிருக்கேன். அப்போ உருளைக்கிழங்கை வந்து கொஞ்சம் மெலிசாக போட்டுக்கலாம். ஓகேவா? வெங்காயம் தனியாக, வெங்காயமும் பூண்டு, உருளைக்கிழங்கு. ஓகேவா? இது வந்து ஆள்வள்ளி, ஸ்வீட் பொட்டேட்டோன்னு சொல்லுவோம்ல. இது பார்த்து நல்லா தான் இருக்கிறதா இது பண்ணலாம். இப்போ இந்த மாதிரி இருக்கிறத வந்து கட் பண்ணிடணும். இப்படி இருந்ததுன்னா இதை கட் பண்ணிடணும், கசக்கும். அதில் இதை வந்து தோலோடு போடலாம், இல்லைன்னா தோலை வந்துட்டு சுரண்டிட்டு போடலாம். இது வந்து பூ மாதிரி ஆகிடும். இதில் நம்ம வந்து மிக்சியில் கிரைண்ட் பண்ணணும். ஓகேவா? அந்த ஜாரில் பண்ணோன்னா தண்ணி ஊற்ற வேண்டாம். இப்போ நான் இது மட்டும் கட் பண்ணிவிட்டு போடுறேன். அதில் இங்கே பாரு, இதில் வந்து கொஞ்சம் உப்பும் சேர்த்துட்டோன்னா நம்மளுக்கு வந்து சீக்கிரம் அரைப்படும். அந்த கல் உப்பு சொல்லுவாங்கள்ல, அப்போ திரும்பவும் போடக்கூடாது குழம்புல. இதுலேயே அளவாக தேவையான அளவு சேர்த்துக்கலாம். ஓகேவா? இது இப்போ இதுவும் கூட இன்னும் இதாகாமல் இருக்குது. இது இன்னொரு தடவை இன்னும் இது பண்ணி இந்த அளவுக்கு இருந்ததுன்னா நம்ம இதோட மிக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் கூட. இந்த ஆயில் வந்து பாம் ஆயில். ஓகேவா? இப்போ இந்த குழம்புக்கு வந்து இவ்வளோ எண்ணெய் போதும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதை வறுத்துடலாம். இதில் கவர்லேயே போட்டு வந்திருக்குல்ல, இது கழுவ சொல்லுவாங்க. இது அப்படியே போட்டுரும். ஏன்னா இது பதப்படுத்தி தான் கவரில் போடுறோம். ஸ்லோ பண்ணிவிட்டு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் குக் ஆகிடும். இதை நல்லா அப்படி பரட்டி விட்டுட்டு முதல்ல நல்லா முருகட்டும். ரொம்ப ஹையாக்குன்னா பிஞ்சிடும். வெங்காயம் பூண்டு போட்டுட்டோமா, அதுக்கப்புறம் இந்த உருளைக்கிழங்கு அப்புறம் இந்த அரைச்சி வச்சுக்கிட்டு ஸ்வீட் பொட்டேட்டோ இதை உதிர்த்து ட்ரையாகவே இருக்கும். தக்காளி போட்டோம்னா கொஞ்சம் கிரேவியாக தெரியும், இல்லைன்னா அது ட்ரையாகவே சாப்பிடலாம். இதில் இருக்கவே தெரியும். இது தண்ணி ஊற்றிட்டேன்னா அவங்களுக்கு கொஞ்சம் குழம்பா வரும். தக்காளி சேர்க்கலாலும் பரவாயில்ல, தக்காளி இருந்தாலும் ஓகே.
உப்பு ஏற்கனவே போட்டிருக்கேன், அதனால இது போதும். இந்த மூடி போட்டுரு. கொஞ்சம் இதை வந்து கலந்து தண்ணி எடுத்து இதில் ஊற்றினாலும் ரொம்ப தீதுன்னா அந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கும். இல்லை ட்ரையாக தான் சாப்பிட பிடிக்குது அப்படின்னா தண்ணி ஊற்றாமலே இதை அப்படியே முருகவே விடலாம். இது கொஞ்ச நேரம் மூடி போட்டுட்டேன்னா மூடி போட்டு இது பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதோட நம்ம இன்னும் ஆட் பண்ணுறது என்ன ஆட் பண்ணலாம் அப்படின்னா, இன்னும் நான் காரம் போடல. ராகுல் நீங்கள் பாரு, காரத்துக்கு நம்ம சில்லியோ இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஓகேவா? ட்ரை சில்லிஸ் வந்து அது குக் ஆகணும்னு அவசியம் இல்லை. இதை அப்படியே கட் பண்ணி இப்படியே போட்டுட்டு சாய் இருக்குது பாரு, சாய் வந்து லாஸ்ட்டாக ஆஃப் பண்ணதுக்கப்புறம் பண்ணணும். இல்லைன்னா இது வெந்துன்னு இருக்கும் போதே அதோட ஃப்ளேவர் மாறி இருக்கும். இந்த உருளைக்கிழங்குலாம் நல்லா வெந்துருச்சுன்னா ஓகே, இல்லைன்னா திரும்ப அந்த சாஸ் போட்டுட்டு அந்த சாஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் வேக வைக்கக்கூடாது. சில்லிக்கு இது ட்ரை சில்லி அப்படியே போதும். இந்த கிரேவிக்கு டொமேட்டோ இல்லைனாலும் இந்த சாயே வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும், ஜூஸியாக. எவ்வளோ போடலாம்? ஆஃப் பண்ணிடுறேன். இந்த மீனெல்லாம் கூட உடச்சிட்டா இன்னும் கூட நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக நல்லா ஃப்ரையாக இருந்ததுன்னா அப்படியே க்ரஷ் பண்ணிடலாம். வேணா மிக்சியில் போட்டு ஒரு தடவை ஓட்டு, இது வந்து நல்லா இதாகிடும். தனித்தனியாக கூட எடுத்து சாப்பிடலாம். ஓகே, அகேன் குட் ஃபார் ரைஸ் அண்ட் குட் ஃபார் ரோட்டி, நான், சப்பாத்தி அந்த மாதிரி 2 சாப்பிடும்.